கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. யோவான் 1:9 உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. தேவன் என்ற வெளிச்சம் ஒளி நமக்குள்ளே வரும்போது நம்முடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் பிரகாசிக்கிறது, எப்படி அந்த பிரகாசத்தை பெற வேண்டும் என்று இந்த 7 நாட்களும் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அவரை நோக்கி பார்த்த பிள்ளைகள் பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய வசனத்தை தியானிக்கும் போது நாம் பிரகாசிக்கிறோம். அவர் ஜெபிக்கும் போது நமக்குள்ளே ஒரு விசேஷித்த பிரகாசத்தை கர்த்தர் தருகிறார். உபவாசிக்கும் போது ஒரு விசேஷித்த பிரகாசம் நமக்குள்ளே கடந்து வருகிறது. நாம் நீதிமானாய் ஜீவிக்கும் போது கர்த்தர் நமக்கு பிரகாசிக்கிறார். நாம் தேவனுடைய ஞானம், விவேகம், அறிவுக்காய் நாம் காத்திருக்கும் போது நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்கும். இந்த நாளிலே கடைசியாய் நாம் பார்க்கிறது என்னவென்றால், சத்தியத்தை சொல்லும் போது நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்கும். ஹல்லேலூயா! எவ்வளவு அழகான ஒரு காரியத்தை கர்த்தர் வேதத்தில், நீ சத்தியத்தை சொல், வேதத்தை மற்றவர்களுக்கு சொல், வசனத்தை சொல், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்து, என்னுடைய வார்த்தைகளை நீ யார் பார்த்தாலும் சொல், உன் வாழ்க்கை பிரகாசிக்கும். வாசிக்கலாம். தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் ஒளியைப் போலவும், அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள், ஆண்டவருடைய நீதி நியாயத்துக்கு நீதிமானாய் மாற்றுகிறவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்றென்றைக்கும் சதா காலமும் பிரகாசிக்கிற நட்சத்திரங்களைப் போல் இருப்பார்கள். எவ்வளவு அழகாக ஆண்டவர் சொல்றாரு. நீ ஒரு இடத்துல சொல்றாரு, நீ சுவிசேஷத்தை சொல்லும் போது சுவிசேஷகனுடைய பாதம் சியோன் மலையிலே மிக அழகா இருக்கும் என்று. இந்த இடத்துல சொல்லுகிறார், நீ ஒருத்தனை நீதிக்கு உட்படுத்தும் போது துன்மார்க்கனாய் அவன் வாழ்கிறான், பாவத்திலே அவன் ஜீவித்துக் கொண்டிருக்கிறான், சாபக்கட்டுகள் அவன் வாழ்க்கையில இருக்கிறது. அவனை நீ ஜெபத்தினாலும் சத்தியத்தை சொல்லி அவனை நீதிக்கு உட்படும் போது ஆண்டவர் உன்னை எப்படி எந்த ஸ்தானத்தில் வைக்கிறார் தெரியுமா? நட்சத்திரங்களைப் போல் நீ பிரகாசிப்பாயா. ஹல்லேலூயா! கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு எந்த ஆத்மாவை பார்த்தாலும் விடாதீர்கள், சத்தியத்தை சத்தியம் என்று சொல்லுங்கள். யோவான் 5:35 வாசிக்கும் போது யோவான் ஸ்நானகனை குறித்து எப்படியாக சாட்சி கொடு. அவன் எரிந்து எழும்பியில எரிந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கேண்டில் அப்படியே வச்சிருக்கும் போது அது எரிய 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 அந்த கேண்டில், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது உருக உருக அந்த வெளிச்சம் பிரகாசிச்சுட்டே இருக்கும். எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்தில் கலிகூற மனதாயிருந்தீர்களே என்று இயேசு அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார். யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. ஏன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு? யோவான் ஸ்நானகன் யாருக்குமே பயப்படலை. பரிசேயர் 5 விதமான கூட்டத்தார் அவரை தேடி வந்தார். ஆயக்காரர், பரிசேயர், சதுசேயர், ஏரோதியர், வேதபாரகர், கிரேக்கர், இத்தனை பேரும் நல்ல கனம் பொருந்தினவர்கள். இவர்கள் யோவான் ஸ்நானகன் இடத்துல வந்தபோது யோவான் ஸ்நானகன் அவர்களை பார்த்து, கிரேக்கரே, வேதபாரகரே, ஆயக்காரரே, பரிசேயரே, நீங்க வாங்க அப்படின்னு எந்த ரெட் கார்பெட் வெல்கம் கொடுக்கல. நம்ம வீட்டுக்கோ நம்ம சபைக்கோ யாராவது ஒரு தலைவனோ ஒரு எம்எல்ஏவோ வந்துட்டா ஷாலை போத்தி அவங்களுக்கு பொக்கே கொடுத்து எவ்வளோ கனம் பண்ணுகிறோம். அப்படியெல்லாம் அவர் கனம் பண்ணலை. அவங்களை பார்த்து எப்படி கூப்பிட்டார் தெரியுமா? விரியன் பாம்பின் குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உனக்கு வகை காட்டினவன் யார்? கோடாரியானது மரத்தின் வேர்க்கீழ் வைத்திருக்கிறது. கனிகொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள். தூற்றுக்குடை அவர் கையில் எடுக்கப்பட்டது. அவர் தூற்றும் போது பதர் பறந்து போகும். களஞ்சியத்தில் கோதுமையை சேர்ப்பார் என்று சொல்லி, பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி சத்தியத்தை சத்தியமாய் சொன்னார். அவளை பார்த்து கூப்பிட்ட விதமே, சார், யுவர் ஹானர், யுவர் மெஜஸ்டி என்று சொல்லல. தனவந்தர்கள் தான். பிரியன் பாம்பின் குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உனக்கு வகை காட்டினவன் யார் என்று கேட்டார். மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள். நம்முடைய இயேசு கிறிஸ்துடைய முதல் பிரசங்கம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபிச்சிருக்கு. நம்முடைய சுவிசேஷர்கள் மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் சொன்னது என்ன? காலம் சமீபிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. காலம் நிறைவேறிற்று. சுவிசேஷத்தை அறிவியுங்கள், மனம் திரும்புங்கள் என்று சொன்னார்கள். சீஷர்கள் சொன்ன பிரசங்கம் என்ன?
மனம் திரும்புங்கள், அப்பொழுது பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது பிரசங்கித்த போது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். இன்றைக்கு சபைகளுக்குள்ளே மனம் திரும்புதலுக்கேற்ற பிரசங்கங்கள் கிடையாது. ஜனங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவமும் கிடையாது. அப்படி பிரசங்கிக்கிற அந்த பிரசங்கியாரை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவர்களுக்கு தூஷணம் செய்யதான் தெரியுமே தவிர, அவர்களை விட்டு விலகி போகத்தான் தெரியுமே தவிர, இது தேவனுடைய வார்த்தை என்று ஏற்றுக்கொள்ள தெரியாது. இன்றைக்கு உன்னுடைய பிரசங்கம் எப்படியா இருக்கிறது? இன்றைக்கு யாரை பார்த்தாலும் இயேசு கிறிஸ்துவ டாக்டரா சொல்லாதீங்க, சர்ச்சுக்கு வாங்க சோகம் கிடைச்சிடும் சொல்லாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் நல்ல 2 கண் நல்ல சுகமாகி நரகத்துக்கு போவதை காட்டிலும் ஒற்றை கண்ணனாய் பரலோகத்துக்கு வருவதுதான் சால சிறந்தது. டாக்டரா சொல்லாதீங்க, ஒரு இன்ஜினியரா வீடு கட்டி கொடுப்பாருன்னு சொல்லாதீங்க, ஒரு லாயரா உன் வழக்க தீர்த்திருவாருன்னு சொல்லாதீங்க, ஒரு டீச்சரா உன்னை நல்லா உயர்த்திடுவாருன்னு சொல்லாதீங்க. இயேசுவை ரட்சகர் என்று சொல்லும்போது உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு, ஒரு நாளைக்கு ஒரு ஆத்மாவுக்காது நீ இயேசுவை பற்றி சொல்லத்தான் வேண்டும். 3 வேளை நல்ல சாப்பிட்றீங்கல்ல, உள்ளான கர்த்தருக்கு சரீரத்தை நீங்கள் எவ்வளவு போஷித்து வளர்க்கிறீர்கள், அதை காட்டிலும் பரலோக ராஜ்யத்திற்கு நீ போய் அதை பொக்கிஷம் சேர்க்க வேண்டுமானால் ஒரு நாளைக்கு ஒரு ஆத்மாவுக்காவது நீ இயேசுவை பற்றி சொல்லணும். நீ சபைக்கு இயேசுவை பற்றி சொல்லி ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தி அழைத்து வர வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படி செய்யும் போது உன் வாழ்க்கை பிரகாசிக்கும். ஒரு சின்ன பையன் 5 அப்பம் 2 மீன் தான் வச்சிருந்தான், அதை ஆண்டவருக்கு கொடுத்தால் அதுவும் அவன் செய்கிற ஒரு ஊழியம். அவன் தன் அன்பை வெளிப்படுத்தினான். 12 கூடைகள் மீந்து எடுக்க. நாகமான் வீட்டில் ஒரு வேலைக்கார பெண் எவ்வளவு துணிச்சலோடு, அடிமை பேசுவதற்கு இடமே கிடையாது, ஆனால் துணிச்சலோடு சொன்னான், தோத்தானிலே சமாரியாவிலே ஒரு தீர்க்கதரிசி உண்டு, அவருக்கு பேர் எலிசா, என் எஜமான் அங்கு போனான் சுஸ்தமாவார். இப்படிப்பட்ட ஒரு தைரியத்தோடு நீ சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும், சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். இது தேவன் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அவர் நமக்கு கொடுத்த கடைசி கட்டளை. உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், நீங்கள் ஞானஸ்தானம் கொடுங்கள், அற்புதம் நடத்துங்கள், பிசாசுகளை துரத்துங்கள் என்று சொன்னார். இன்னைக்கு ஒரு மனுஷன் சாகும்போது அந்த சாகு வீட்டில் போய் கேட்போம், கடைசியாக அவர் என்னங்க பேசினாரு அப்படின்னு சொல்லி அதை முதல் கேட்போம், உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போனாருன்னு. இன்னைக்கு ஆண்டவர் எவ்வளோ சொல்லிட்டு போயிருக்காரு. கடைசியாக அவர் சொன்ன வார்த்தை என்ன? நீங்கள் கர்த்தருக்கு உலகெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவித்து சீஷராக்குங்கள். இன்னைக்கு அந்த கடைசி வாக்கு மூலத்தை நிறைவேற்ற உங்களால் முடியுதா? இன்றைக்கு புசிப்போம் குடிப்போம் என்பது நம்முடைய வாழ்க்கை அல்ல. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது பரிசுத்தாவியினால் நிறைந்த சந்தோஷமும் சமாதானமாக இருக்கிறது. ஏதாவது ஒரு விதத்தில் நீ தேவனுக்கு ஊழியம் செய்யத்தான் வேண்டும். ஊழியத்தை செய்து ஆண்டவரை நீ கணம் பண்ணும்போது கர்த்தர் உன் வாழ்க்கையை பிரகாசிக்க செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இன்றைக்கு சத்தியத்தை சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையை பிரகாசிக்கும். இன்றைக்கு ஒரு பொருத்தனை செய்யுங்கள். ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது நான் சத்தியத்தை சொல்லுவேன், ஆலயத்துக்கு அழைத்து வருவேன் என்று சொல்லி நீங்கள் பொருத்தனை செய்யுங்கள். கர்த்தர் செய்வார். இப்பொழுது கேட்கிற இந்த யூடியூப் மெசேஜை கூட நீங்கள் நிறைய பேருக்கு அனுப்புங்கள். அதுவும் ஒரு ஊழியம். நீங்கள் சத்தியத்தை சொல்லாவிட்டால் கூட இதை அனுப்பும்போது, மற்றவர்கள் கேட்கும்போது, அந்த சத்தியத்தை அவர்கள் கேட்டு விடுதலை ஆகும்போது அந்த ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையை பிரகாசிக்க செய்யும். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4:8 சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எப்படியெனில் மறுதலித்து தேவனுடைய நல்வார்த்தைகள் இனிவரும் உலகத்தின் பலனை ருசி பார்த்தும், தேவனுடைய நல்வார்த்தை இனிவரும் பலனை ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையிலே அறைந்து அவமானப்படுத்துகிறபடியினால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்கள் மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ஹல்லேலூயா. எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைக்கிற நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமும் தகாததாயும் சபிக்கப்பட்டதற்கு ஏதுவாய் இருக்கிறது, சுட்டரிக்கப்படுகிறது அதனுடைய முடிவு. நீங்க வசனத்தை கேட்டு நீ பிரசங்கில சொல்றாரு, அதை 6, 8, 7, 8 பேருக்கு பங்கிட்டு கொடுக்கணும். நீ வசனத்தை கேட்ட உடனே அந்த வசனத்தை உனக்குள்ள வச்சுக்க கூடாது. ஒரு நாளைக்கு நீ வசனத்தை கேட்கிறது 6, 7, 8 பேருக்கு பங்கிட்டு கொடு. இன்றைக்கோ நாளைக்கோ தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு நாள் அதனுடைய பலனை நீ அனுபவிப்பாய். தாயின் கருவிலே குழந்தை கர்ப்பம் தரித்த உடனே
என்னன்னைக்கு எந்தெந்த அவைகள் உருவாகிறது என்று உனக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் ஒரு நாள் அது பரிபூர்ணமாய் வெளியே வரும்போது அந்த குழந்தை எடுத்து கொஞ்சம் ஆனா பெண்ணான்னு கூட தெரியாது. அப்படியாக தான் நீ வசனத்தை 6, 7, 8 பேருக்கு பங்கிட்டு கொடு. கிழக்கோ மேற்கோ வடக்கோ தெற்கோ பார்க்காதே, நீ சொல்லிக்கொண்டே இரு, உன் வாழ்க்கை பிரகாசிக்கும். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே அப்பா, எல்லா மனுஷரையும் பிரகாசிக்கிற மெய்யான வெளிச்சமாகிய கிறிஸ்துவின் ஒளி எங்களுக்குள்ளே இருக்கும்போது எப்படி நாங்கள் பிரகாசிப்போம் என்று சொல்லி பார்த்தோம். உம்மை நோக்கி பார்த்த பிள்ளைகள் பிரகாசம் அடைந்தார்கள். வசனத்தை தியானிக்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், உபவாசிக்கிறவர்கள், நீதிமானாய் வாழ்கிறவர்கள், ஞானத்துக்காய் ஜெபிக்கிறவர்கள், அப்பா கடைசியாய் சத்தியத்தை கேட்கிறவர்கள், சத்தியத்தை சொல்லுகிறவர்கள் பிரகாசம் அடைவார்கள் என்று சொல்லி அப்பா யோவான் எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்காய் காணப்பட்டான். அப்பா வேத பாரகர், சதுசேயர், ஆண்டவரே கர்த்தாவே ஆயக்காரர், பரிசேயர், கிரேக்கர் வந்தபோது கூட விரியன் பாம்பின் குட்டிகளை வருந்து கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உனக்கு வகை காட்டினவன் யார்? மறந்திருவதற்கேற்ற கனிகளை கொடுங்கள். கோடாரி ஆனது மரத்தின் வேர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆண்டவரே தூற்றுக்கூடையை கையில் எடுத்திருக்கிறேன், களஞ்சியத்தில் கோதுமையை சேர்ப்பேன், பதரையோ அக்கினியிலே சுட்டெரிப்பேன் என்று சொல்கிறதை பார்க்கிறோமே. இப்படிப்பட்ட உபதேசங்கள், சத்தியங்கள் ஜனங்களுக்கு கடந்து போக கிருபை செய்யும் அப்பா. ஒரு டாக்டரா, ஒரு இன்ஜினியரா, ஒரு லாயராய், ஒரு டீச்சராய், ஆண்டவரே பணம் கொடுக்கிறவராய் இல்லாத படிக்கிறாச்சா, இயேசுவை ரட்சகர், அவர்தான் உனக்கு பாவத்திலிருந்து விடுதலை செய்வார், அவர்தான் உன்னை பரலோகத்திலே சேர்ப்பார் என்ற நிச்சயத்தோடு நாகமான் வீட்டு ஸ்திரீ தைரியத்தோடு சொன்னது போல் கர்த்தாவே, சுவிசேஷத்தை பவுல் சொன்னது போல் கிறிஸ்துதான் தேவன் என்று யூதர்களுக்கு திருஷ்டாந்தமாய் பிரசங்கித்தது போல் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில இயேசுவை குறித்து பிரகடனம் பண்ண கர்த்தர் உதவி செய்யும். கடைசி வாக்குமூலத்தை நிறைவேற கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. எங்கள் வாழ்க்கை பிரகாசிக்கவில்லையே, எங்கள் வாழ்க்கை இருளாய் இருக்கிறதே, தரித்திரம், வறுமை, எங்கள் வாழ்க்கையிலே தடைகள், எதை கையிட்டு செய்தாலும் அதிலே ஒரு ஆசீர்வாதம் இல்லையே என்று சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகள் இன்றைக்கு பிரகாசிக்க வேண்டிய நல் முறைகளை நீ எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறீர். அதன்படி நடக்க உதவி செய்யும். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day. Amen.